ஊத்திட்டுக்கிறேன். நீ என்னமா போய் கேள்வி ஏதோ கேட்டு கேள்வி சீல ஏன் இப்படி கட்டுறீங்க? உங்களை யார் கட்ட வேணாம். என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை நாசமா போச்சு. என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே என் புடவை கட்டி போச்சு. நான் சுத்தத்துக்கு போச்சு. என் நிம்மதியே போயிடுச்சு. வரதுக்கு முன்னாடி நான் பாட்டுக்கு யாருமே இருக்க மாட்டேன். என் பையன் காலையில வேலைக்கு போயிடுவான். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுவா. காலையில வண்டி எடுத்தலாம் நைட் 10 மணிக்கு தான் வந்து போடுவேன். அதெல்லாம் அப்ப என் பேத்தி வந்தாச்சு. பாட்டிங்கிற ப்ரமோஷன் கிடைச்சா எல்லாம் போய் கொடுத்துட்டு ஆகணும். வேண்டாங்கிறேன். அது வேண்டாங்கன்னா கிடைக்கும். சரின்னு ஆசையா வந்துட்டு எல்லாம் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நைட்டி எடுத்தனா 6 மணிக்கு 7 நைட்டி எடுத்தனா தினம் ஒரு கலர் பொருள் டக் வச்சு கரெக்டா போடுவேன். என்னைக்கு வந்துச்சோ கிழிஞ்ச புடவை, எடுத்த நைட்டி, லூசா போடுற துணி, என் துணி எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அது பொறுக்கிட்டு போயிடுச்சா என்னவோ ஒன்னும் சரி வரல. என்ன அப்படியா? சின்ன எங்க அம்மாவுக்கு சரின்னா அங்க வரிசனிமாவும் முருங்கம்மாவும் இருந்தாங்க. சரி போ, அவங்களால ஒரு நிம்மதியா இருந்துச்சு. நாங்க இருந்து காலி பண்ணிட்டு இங்க வந்தேன். இங்க வந்து உன்னை பிடிச்சேன். ஏன்னா சரி யார்கிட்ட இந்த தெருவை வச்சுக்கோங்க. ஒன்னே ஒரு பீஸ் பிடிச்சேன். சரி இது நம்ம கேரக்டர் கரெக்டா வரும் அப்படி. அந்த இந்த இம்சைதான். இந்த கருமம் காலையில இங்க ஒரு கொண்டைய போட்டு எங்க இங்க முடி இவ்வளவு இருக்குது, கொண்டை இங்க இருக்குது போட்டுக்குது. காலையில எழுந்துச்சு ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிட்டு வருவா. எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு வந்துட்டு என்னக்கா வேலை, என்ன வேலை சொல்லுவ? 11:30 மணிக்கு என்னக்கா வேலை, என்ன வேலை சொல்லுவ? இன்னும் 1.5 மணி நேரத்துல சோறு டைம் ஆகி போயிருவா. என்ன வேலை சொல்லுவ? குளிச்சுட்டியான்னு கேட்பேன். 2 மணி ஆயிடும். பையன் வந்துருவான் காம்பா. போய் கூட்டிட்டு வா. முடிஞ்சு போச்சா? திரும்ப அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சு 5:30 மணிக்கு டியூஷன்ல விட்டுட்டு இப்ப மணி எத்தனை? 7 மணி. 7 ஆச்சா? இப்பதான் வந்துருக்குறா. இப்ப மறுபடியும் எப்ப டியூஷன் கூட்டு போங்க நீ கேளு. எப்ப கூட்டிட்டு மணிக்கு? 7:30 மணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேளு. அவளை கேளு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு தோசை ஊட்டிட்டு அப்புறம் என் முஸ்லிம் டிஃபன் செஞ்சு போட்டு தூங்கிடுவேன் சாப்பிட்டுட்டு. இது ஒரு பொழப்பு. இதுல வேற இவளுக்கு நான் வேலை கொடுக்கணுமா, இவ வேலை செய்யணுமா, இவ சம்பாதிக்கணுமா, இதுக்கு நானும் சேர்ந்து உட்காந்து. நீங்க வேணும்னு எப்படி டைம் வரணும் மட்டும் பாருங்க. ஆமா, தீபாவளிக்கு அத்தனை ஜாக்கெட் கொடுத்தேன். A1 டைலர்னு ஒண்ணு தைச்சு கொடுக்கறதுக்கு 1000 பேச்சு. என்ன அளவு ஜாக்கெட்டா கொடுக்கல? எப்படி அப்ப தைச்சிருப்பா? நான் தைச்சு அளவு ஜாக்கெட் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு மருமவளையும் இவளையும் நவுட்டி விட வேண்டியதுதான். அதுக்கு மேல என் மருமக ஒண்ணு பேசி வச்சுக்காங்க பேத்தின்னு அதையும் நவுட்டி இனிமேல் நம்ம நிம்மதியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். நடக்காது. முடிவு பண்ணிட்டேன். 10 நாள்ல இருந்து எனக்கு புடவை எடுத்து நான் வச்சு நான் போடணும். இவங்களுக்குலாம் ஆகாது. அவ்வளவுதான். வேற டெய்லர் கிட்ட கொடுக்குறீங்க? சரி போ.